ஓகே, வெல் டன். லாஜிக்கல் திங்கிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கல் திங்கிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு, நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்படுற ப்ராப்ளத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாஜிக்கல் திங்கிங் ஸ்டெப்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். சரி, என்ன இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னா, என்னம்மா ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, முதல்ல பதட்டப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். ஸோ நிறைய இடங்களில் ப்ராப்ளமே அது என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் படிக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நான் இங்கிலீஷை வேணான்னு நான் சொல்லலை, இங்கிலீஷில் முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கிலீஷில் வந்து ஒரு 99% நமக்கு புரியுது, 1% புரியல. நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 99% எப்படி புரியுதோ அப்படி அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நிறைய டைமில் மிஸ் பண்ணிடுறோம். அப்போது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல என்ன தான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேலை இதுதான். ஒன்ஸ் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு மேனுவலாக அதை பண்ணுறது எப்படின்றது நல்லா தெரியணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்ப்யூட்டரைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன். நான் மேனுவலாக பண்ணினா ரொம்ப லேட்டாக பண்ணுவேன். மேனுவலாக பண்ண முடியாதுங்கிறதுலாம் கிடையாது, நான் ரொம்ப லேட்டாக பண்ணுவேன். ஆனால் கம்ப்யூட்டர்கிட்ட அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வேகமாக பண்ண முடியும். அப்போது என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத மேனுவலாக நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி தான் இதை மேனுவலாக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் அதை மேனுவலாக பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்படி இதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு வர்றது, இதில் தான் நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்கே இருக்குது. ஏன்னா மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். எல்லாருக்குமே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. பட் என்னென்னா ப்ரோக்ராமிங் எழுத வராது. ஏன்னா அவங்களால மேனுவலாக பண்ணுறாங்க. மேனுவலாக பண்ணுறத ஸ்டெப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம். ஸோ ஃபார்முலேஷன் ஆஃப் ஐடியா அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஃப்ளோ சார்ட் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னா, ஃபைனலாக ப்ரோக்ராம் எழுதணும், அதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போது நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. ஸோ மீன் டைம் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.